இது என்னுடைய கருத்து. இல்ல, நீங்க இப்படி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறதாலதான் காங்கிரசினுடைய நிர்வாகிகள், காங்கிரசினுடைய தமிழ் மாநில தலைமை என்ன சொல்லுதுன்னா, அவங்களை தடை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்துல இவங்களை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா, விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஆதரவு அமைப்புகள் இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தாக்கா வன்முறை பெருகிடும், இங்க தீவிரவாதம் தலைவிரித்தாடும் அப்படின்லாம் சொல்றாங்க. தீவிரவாதமும் வன்முறையும் தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு இல்ல உருவாகிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் துணை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்க. இப்ப மும்பையெல்லாம் குண்டு வெடிக்குது, அதுக்கு புலிகள் தான் காரணமா? டெல்லியில ரயில் நிலையங்களிலும் பாராளுமன்றத்தில் நேரடியா பட்டப்பகல்லையும் போய் தாக்குதல் நடத்துறாங்க, அது விடுதலை புலிகள் தான் காரணமா? அல்லது விடுதலை புலிகளை ஆதரிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் காரணமா? விடுதலை புலிகளை ஆதரிக்கக்கூடிய வேறு இயக்கங்கள் காரணமா? பாகிஸ்தான்ல இருந்து துப்பாக்கி குண்டு பாய்ந்தா அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம். ஏன் கச்சத்தீவுல இருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டிருக்கான இந்த 10 வருஷத்துல 120 பேரை சுட்டிருக்காங்களே, இதுக்கு பேர் என்ன? ஏன் இதுவரையிலும் இந்திய அரசு சிங்கள அரசு மீது படையெடுக்கல? ஏன் அவங்களை எச்சரிக்கல? கடல்ல கன்னி வெடிகளை மிதக்க போட்டிருக்கான, ஏன் அதை கண்டிக்கல? அந்த கன்னி வெடிகளை ஏன் இன்னும் அப்புறப்படுத்தல? அப்ப இந்திய அரசாங்கங்கிறது சிங்கள அரசாங்கத்துக்கு துணையா இருக்குது. எந்த சூழலையும் அவன் பாகிஸ்தானோட உறவு வச்சுக்கிறான், சீனாவோடும் உறவு வச்சுக்கிறான். யாரு? சிங்கள அரசு. பாகிஸ்தானும் சீனாவும் இந்திய அரசுக்கு பகை நாடுகள் உலகம் அறிந்த உண்மை. ராணுவ ரீதியா, அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான உறவுகள் இருக்கலாம். ராணுவ ரீதியா சீனாவோடும் இந்திய அரசுக்கு பகை. எல்லா வகையிலும் பாகிஸ்தான் இந்திய அரசுக்கு பகை. அந்த 2 நாடுகளோடும் உறவு வச்சிருக்குது சிங்கள அரசு. அப்படிப்பட்ட சிங்கள அரசை ஏன் இவங்க நட்பு நாடா பாக்குறாங்க? வெளியுறவு கொள்கை தான் இதுக்கு அடிப்படையான காரணம். அதனால வெளியுறவு கொள்கையிலே மாற்றம் வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. உங்களுக்கு துணை நிற்க போகிறவர்கள், உங்களுக்கு எந்த நேரத்திலும் ஆதரவாக இருக்க போகக்கூடிய சக்தி, அமெரிக்கா காலூன்ற விடாமல் தடுக்க போகிற சக்தி விடுதலை புலிகள் தான். சிங்கள அரசு என்னைக்கா இருந்தாலும் திருகோணமலையை அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து கொடுக்கும். விடுதலை புலிகள் கையிலே திருகோணமலை இருந்தால் எந்த சூழலிலும் அமெரிக்கா அங்கு காலூன்ற முடியாது. இதை இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, இப்ப நீங்க ஈழ மக்களை ஆதரிக்கிறீங்களா, விடுதலை புலிகளை ஆதரிக்கிறீங்க? இது ஒரு பெரிய இந்த கேள்விதான் ஒரு வேடிக்கையான ஒரு ஈழ மக்கள் ஆதரவு, ஈழ மக்களுக்காக கண்ணீர் விடுற பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே திருமாவளவன் அந்த பேர்ல வன்முறை அமைப்பான விடுதலை புலிகளையும் அதனுடைய தலைவர் பிரபாகரனையும் ஆதரிக்கிறாரு. அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு கறி வேண்டாம், கறி சாறு மட்டும் கொடு அப்படின்னு சொல்றாங்க அப்படிம்பாங்க. கோது வேண்டாம், குழம்பு மட்டும் ஊத்து அப்படின்னு. இது ஒரு பழமொழி. ஏன்னா எனக்கு அது வேண்டாம், இதுதான் வேணும். அது ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்ற மாதிரி. அதாவது தமிழீழத்தை இவங்க ஆதரிப்பாங்களாம், புலிகளை இவங்க எதிர்ப்பாங்களாம். புலிகள் இல்லாம எப்படி தமிழீழம் வரும்? யார் அந்த தமிழீழத்தை வென்றெடுத்து தருவாங்க? எப்படி தமிழீழம் உருவாகும்? இத மாதிரி ஒரு போலித்தனமான, ஒரு ஏமாற்றுத்தனமான, ஒரு மோசடித்தனமான நிலைப்பாடு வேற எதுவுமே இருக்க முடியாது. தமிழீழத்தை ஆதரிப்பதாக இருந்தால் அல்லது ஈழத்தமிழர்களை ஆதரிப்பதாக இருந்தால் அது புலிகளை ஆதரிப்பதாகத்தான் பொருள். புலிகள் உள்ளுக்குள்ள அவங்க தோழமை அமைப்புகளை தாக்கியிருக்கலாம், அந்த தலைவர்களை அழிச்சிருக்கலாம். அது அவங்களுக்குள்ள சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை விட முன்னேற போகணும், தற்காத்து கொள்ளணும். ஒரு சர்வாதிகார போக்கு தானே உங்களுக்கு. மத்த இது எல்லா அரசியலையும் உண்டு. ஜனநாயக கட்சியிலே கூட அமைப்புல நீங்க வளர விடாம தான் போக்குத்தனமாக மற்ற அமைப்புகளை அழித்து ஒழிக்கிறதே எந்த விதத்துல ஒவ்வொரு நியாயமான ஒரு நடுநிலைமான இயக்கம் நீங்க எப்படி சொல்ல முடியும் கேட்கறாங்க. ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக போக்கு தான் இதுக்கு பேரும். இது ஒரு இயங்கியல் விதி. கட்சியில ஒரு 10 பேர் தலைவர்கள் வளர்றாங்கன்னா அதுல மற்றவங்களை தள்ளி விட்டு நாம முன்னால வரணும்னு நினைக்கிறது இயல்பு. கலைஞர் கூட முதலமைச்சராகும் போது 2வது இடத்துல இருந்த நெடுஞ்செழியன் வர முடியல, 7வது இடத்துல இருந்த கலைஞர் முதலமைச்சர் ஆயிட்டார் அண்ணாவுக்கு பிறகு அப்படின்னா அந்த 6 பேர் அவர் பின்னுக்கு தள்ளிட்டு அவர் முதல் போயிட்டார் அப்படின்னு சொன்னா அது ஒரு அரசியல் விளையாட்டு அல்லது அவருடைய சாதுரியம், அது அவருடைய சாதனை. அது அந்த மாதிரி 5 இயக்கங்களை இந்திய அரசாங்கம் பயிற்சி கொடுத்து வளர்த்தது. எதுக்கு இந்திய அரசாங்கம் பயிற்சி கொடுத்தது? விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கொடுத்தது யாரு? விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்தது யாரு? மற்ற குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்தது யாரு? ஆயுதம் கொடுத்தது யாரு? இவங்க தானே பண்ணாங்க. இந்திய அரசு தானே பண்ணுச்சு. அப்ப இந்திய அரசு எதுக்காக அதை பண்ணுச்சு? இலங்கைக்குள்ள ஒரு உள்நாட்டு குழப்பத்தை உருவாக்கி இலங்கை அரசாங்கத்தை தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு தாதான மனப்பான்மை தானே. அமெரிக்காவிட்ட என்ன தாதா தன்மை இருக்கிறதோ அதே தாதா மனப்பான்மை தான் இந்திய அரசாங்கத்தை இருக்கு. அப்ப அவங்க பயிற்சி கொடுக்கும்போது இந்த இயக்கங்களை வச்சு ஒண்ணுக்கு உள்ள மோத விட்டுக்கிட்டு அவங்களை கட்டுப்படுத்தி வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்திய அரசாங்கத்துடைய எண்ணம். அதுல அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு தற்கன தப்பி பிழைத்துங்கிற போராட்டத்துல விடுதலை புலிகள் மிஞ்சி நிக்கிறாங்க.
மற்றவங்க வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக அல்லது சிங்கள அரசனுடைய அடிவரடிகளாக மாறும்போது அவங்க அதை தன்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள நடத்தின போராட்டம் அதுக்குள்ள நம்ம நுழைய முடியாது. ஆனா என்னைக்காவது அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வச்சாங்க அல்லது டெல்லியில கொண்டு வச்சாங்க அல்லது மும்பையில கொண்டு வச்சாங்க அல்லது சிங்கள மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல பொதுமக்கள் மீது குண்டு போட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சான்று உண்டா? இன்னைக்கு சிங்கள ராணுவம் சுட்டு கொன்றுகிறது பூரா அழிச்சிருக்கிறது பூரா கிட்டத்தட்ட 70,000 பேர் பொதுமக்களே கொலை பண்ணிருக்காங்க. ஆனா யாராவது ஒரு சிங்கள பொதுமக்களை விடுதலை புலிகள் கொன்றாங்க அப்படிங்கிறதுக்கு சான்று உண்டா? கட்டுநாயகா விமான படைத்தளத்துல கூட அவங்க பயணிகள் பூரா இறங்கி போனதுக்கு பிறகுதான் அந்த விமானங்கள் அழிச்சாங்க. ஆனா உலகத்துல எந்த இடத்திலுமே அப்படி ஒரு அத்துமீறி வன்முறை வெறியாட்டத்தை அவங்க கட்டவிழ்த்து விட்டு பொதுமக்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தை அவங்க செய்ததில்லை. அரசாங்கத்தை எதிர்த்து பண்றாங்க. இன்னைக்கு ஆயுதம் அங்க போனா கூட அது இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக பயன்பட போறதில்லை, அது சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக தான் பயன்படுது. ஆனா இந்திய அரசாங்கம் தமிழ் அமைவதை கொள்கை ரீதியாகவே ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் வருகிற சிக்கல் தான் இது.